வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். தமிழகத்தில் புதிதாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் வரும் 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 25% மானிய விலையில் மருந்துகள் விற்பனை செய்ய உள்ள மருந்தகங்கள் குறித்த விரிவான தகவல்களுடன் தலைமைச் செயலகத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதல்வர் மருந்தகங்கள் வருகிற 24ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. பொதுமக்களுக்கு மலிவு விலையில மருந்து மாத்திரைகள் கிடைக்க ஏதுவாக முதல்கட்டமாக 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகம் தொடங்கப்படும் என்று கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு ஏதுவாக B.Pharm D.Pharm முடித்தவர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக www.முதல்வர்மருந்தகங்கள்.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பை பயன்படுத்திக் கொண்டு 2000 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த விண்ணப்பதாரருக்கான வழிமுறைகளாக B.Pharm முடித்திருந்தாலும் 110 சதுர அடியில் அவங்களுக்கு இடம் இருக்க வேண்டும், அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும், சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த 2000 மனுக்கள் மீது பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டது. D.Pharm B.Pharm முடித்தவர்கள் அல்லது அவர்களுடைய ஒப்புதல் பெற்று விண்ணப்பதாரர்கள் என்ற அடிப்படையில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 840 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் என்பது வழங்கப்பட உள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டு மருந்துகள் அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் 33 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட உள்ளது. டி நகர், ஐனாவரம், குளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த முதல்வர் மருந்தகங்கள் என்பது அமைக்கப்பட உள்ளது. தமிழகம் முழுவதுமே 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு உண்டான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மருந்துகள் அனைத்துமே 24ஆம் தேதி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த மருந்தகங்களில் 25% வரை தள்ளுபடியில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.